இது மாதிரி இன்னொரு ஐடியாஸும் இருக்குது. பெட்ரோல் இப்போ ரேட் அதிகமாகிட்டு இருக்கனால எல்லாம் எலக்ட்ரிக் வண்டியை யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இருக்க வண்டியை கொண்டு போய் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கு. அதுக்கு கிட்ட விற்கிது. அந்த கிட்ட வாங்கிட்டு வந்து ஃப்ரண்ட் வீலில் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் வீலில் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் இருக்குது. இன்ஜின் மேலே வந்துச்சு ஆஃப் கிட் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் கொடுத்தீங்கன்னா அடுத்த வணக்கம். ஸ்பேனர் ஹீரோஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நம்ம இன்றைக்கி யாரை சந்திக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூரில் பெரியார் நகர் வல்லம் பைபாஸில் ஸ்ரீ சாய்வேலன் ஆட்டோ ஒர்க்ஸ் வச்சுருக்கிற திருமதி வித்யா அவங்கள பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவங்க பேசுகிறதுக்கு முன்னாடி அவங்கள பற்றின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். எல்லா பெண்களுக்குமே பொதுவாக ஃபஸ்ட்டு ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க அப்பாவை தான் சொல்லுவாங்க. எந்த பெண்கள்கிட்டையுமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டாச்சுன்னா அவங்க அப்பாவை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்கவுங்க அப்பா தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹீரோ. எனக்கு கூட எங்கள் அப்பா தான் ஃபஸ்ட்டு ஹீரோ. இதே மாதிரி தாங்க நம்ம வித்யாகாவும். அவங்க பிசிஏ படிச்சிருக்காங்க. படிச்சுட்டு பெங்களூரில் கிடச்ச வேலையை கூட விட்டுட்டு அப்பா கிட்ட கற்றுக்கிட்ட புல்லட் வேலை தான் எனக்கு ரொம்ப மனநிறைவாக இருக்குது, ரொம்ப ஆத்மார்த்தமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வேலையை சூப்பராக பார்க்குறாங்க. இவங்க ஒரு லேடி புல்லட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ அவங்கள பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம் வாங்க. வணக்கம், என் பேர் வித்யா. நான் தஞ்சை மாவட்டத்தில் ஒரு ஷாப் வச்சுருக்கேன். தஞ்சை மாவட்டம் வல்லம் பைபாஸ், திருச்சி பைபாஸில் கடை வச்சுருக்கேன். எங்கள் அப்பா பேர் லோகநாதன். அவங்க மூலமாக தான் நான் தொழிலுக்கு வந்தேன். நான் 12th படிக்கும்போது இந்த தொழிலில் வேலை பார்க்க ஆரம்பித்தேன். அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அப்போலேருந்து காலேஜ் படித்ததும் பிசிஏ படிச்சிருக்கேன். அப்போ காலேஜ் படிக்கும்போதுக்கும் இதுதான் எனக்கு வழி வகுத்துது. இந்த தொழில் தான் வழிவகுத்துது. அப்புறம் பெங்களூரில் வேலை கிடச்சிச்சு. 1 மந்த் வேலைக்கு போனேன் 30,000 சம்பளத்தில். அப்புறம் அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ ஒர்க் ஷாப்பில் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தோடனே அப்படியே வந்தாச்சு ஒர்க் ஷாப்புக்கு. எங்கள் அப்பா ஓல்டு மாடல் புல்லட் தான் வேலை பார்ப்பாங்க. அவங்க ஸ்பெஷலிஸ்ட்டு இதில். அவங்கள்ட்டேருந்து வேலை கற்றுக்கிட்டு நானும் இந்த இதில் ஸ்பெஷலிஸ்ட்டாக பார்த்துட்ருக்கேன். இது 1985 வந்த மாடலு. இது கிளச்சு கம்ப்ளைண்ட்டுக்கு வந்திருக்கு. இது பிளேட்டை ரிமூவ் பண்ணி பார்க்கணும். பிளேட்டு ஃபுல்லாக தேஞ்சு போச்சு. காரக் பிளேட்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த பிளேட்டு ஃபுல்லாக தேஞ்சு போச்சு அப்படின்னா இது மாதிரி ப்ராப்ளம் வரும். கிக்கர் வழுக்கும், சரியாக கீர் உழாது, வண்டி ஸ்டார்டிங் ட்ரபிள் அதிகமாக கொடுக்கும். பிளேட்டு ஃபுல்லாக தேஞ்சு இது மாதிரி ஆயிடுச்சு. இப்போங்கும்போது எதுவுமே நம்ம பண்ண முடியாது. தேய்ச்சோ போடுறதோ எதுவுமே பண்ண முடியாது. பிளேட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறது தான் ஒரு நல்ல சொல்யூஷன். அதுதான் தம்பி திருப்பி விடு. வேணாண்டா. இது புல்லட்டுக்கு பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமே. இந்த பாயிண்ட் சரியில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஸ்டார்ட் ஆனாலும் டப்புன்னு வெடிக்கும். அதனால இந்த இதில் நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த இடமும் பிளேட்டுக்கு ரொம்ப முக்கியம். இந்த 2 இடம் தான். இந்த 2 இடத்துல கரெக்டாக அக்யூரேட்டாக நம்ம பண்ணல அப்படின்னா அட்வான்ஸாக போயிடும், இல்லைனா டிஸ்அட்வான்டேஜாக போயிடும். அதுக்கு நான் வச்சுருக்க மெத்தட் பார்த்தீங்கன்னா பிஸ்டனை டாப்பில் வச்சுட்டு இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பள்ளத்துக்கு மேலே லைட்டாக மேலே இருக்கிற பேரில் வச்சுட்டு நம்ம சாவி நல்லா இருக்கடா அப்படி இந்த இடத்துல ப்ளஸ்ஸையும் மைனஸையும் வச்சு பார்த்தோம்னா இண்டிகேட்டர் எரியணும். அப்போங்கும்போது நம்மளுக்கு பாயிண்ட் கரெக்டாக இருக்குது. இப்போ பாயிண்ட் கரெக்டாக இருக்குது. நம்மளுக்கு இப்போ அசக்குனாலே வண்டி ஸ்டார்ட் ஆகும். அப்படி இல்லை இது இண்டிகேட்டர் எரியலை அப்படின்னா இந்த 3 இடத்துல டாப்லேயோ இல்லை அந்த கேம்வீல்லையோ இல்லை இந்த இடத்துலையோ ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது, இந்த இண்டிகேட்டரும் எரியாது. எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கேன். டாப் ஆல்ட்ரேஷன்லேருந்து ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ணுறது. இப்போ பழைய வண்டியாக கொண்டு கொடுத்தீங்கனாலும் பெயிண்டிங்லேருந்து பஃபிங்லேருந்து குரோமியத்துலேருந்து ஃபுல்லாக புது வண்டி மாதிரி நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். டாப் டு பாட்டம் A to Z ஃபுல்லாகவே வேலை பார்த்து கொடுத்துருவேன். லேட்டஸ்ட்னாலும் எதுவாக இருந்தாலும் ஃபுல் ஆல்ட்ரேஷன் ஒர்க் எல்லாமே பண்ணி தருவேன். இது மாதிரி இன்னொரு ஐடியாஸும் இருக்குது. பெட்ரோல் இப்போ ரேட் அதிகமாகிட்டு இருக்கனால எல்லாம் எலக்ட்ரிக் வண்டியை யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இருக்க வண்டியை கொண்டு போய் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கு. அதுக்கு கிட்ட விற்கிது. அந்த கிட்ட வாங்கிட்டு வந்து ஃப்ரண்ட் வீலில் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் வீலில் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் இருக்குது. அந்த ஆல்ட்ரேஷனை பண்ணி
ஒரு சுவிட்சு கண்ட்ரோல் தான். அந்த சுவிட்சை ஆன் பண்ணால் பெட்ரோலில் போடுவோம், அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணோம்னா பேட்டரியில் ஓடும். அது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அந்த ஆல்ட்ரேஷனும் அந்த ஐடியாவில் இருக்குது. நான் அந்த இது நான் பண்ணலை. பண்ணோம்னா அந்த சுவிட்சு தான் பெட்ரோல் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா தள்ளிட்டு தான் வரணும். அதுக்கு அந்த சுவிட்சை போட்டோம்னா பேட்டரியிலே ஓட்டிகிட்டு வந்துடலாம். அந்த பேட்டரி வந்து சிம்பிள் மெத்தட் தான். அது கிளிக் பண்ணும்போது ஃப்ரண்ட் வீலு ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகும். ஆக்சிலேட்டர் ரைஸ் பண்ண ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகும். அந்த மோட்ரு ஓட ஃப்ரண்ட்டில் வண்டி மூவ் ஆகும். அவ்வளோதான், சிம்பிள் மெத்தட் தான் அந்த மெத்தட். அதை பண்ணோம்னா பெட்ரோல் இல்லாமல் தள்ளிட்டு வரவங்களுக்கும் மைலேஜுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இது வந்து பேஷன் ப்ரோ. இது வந்து ஃபுல் கிட்டு இன்ஜின் ஒர்க்குக்கு வந்தது. பார்த்தீங்கன்னா இது ஃபுல் கிட்டுமே இறக்கி கிராங்க்லேருந்து போர்லேருந்து எல்லாம் புதுசு போட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். வண்டி என்னைக்குமே செட் பண்ணும்போது நியூட்ரல் வச்சு தான் இன்ஜின் செட் பண்ணணும். இப்போ கீர் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் வச்சு தான் இந்த இதை நம்ம யூஸ் பண்ணும்போது இன்னர்ஸ் பாக்கெட் சாப்பிட்டு சுற்றக்கூடாது. சுற்றாமல் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி சுற்றக்கூடாது. இப்படி இருக்கும்போது தான் நம்ம செட் பண்ணணும். என்றைக்குமே நியூட்ரல் வச்சு செட் பண்ணோம்னா பெஸ்ட்டு. அப்படின்னா தான் நம்மளுக்கு கீர் சிக்கிறது இதெல்லாம் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டு ஃபுல்லாக ஃபஸ்ட் கீர்லேருந்து 4th கீர் வரைக்கும் நல்லா பக்காவாக உழுவுதான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ஃபுல்லாகவே லாக் பண்ணணும். அதுக்குள்ளே லாக் பண்ணக்கூடாது. ஹோண்டா ட்ரீமுக்கா இது வண்டி வந்து சவுண்டு வந்து நின்றுச்சு, கிக்கர் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதுக்கப்புறம் நாங்கள் பிரித்தப்போ தான் தெரிஞ்சிச்சு கிராங்கு வரைக்கும் உடஞ்சிருச்சு. கிராங்கு கை வரைக்கும் உடஞ்சி பிஸ்டனையும் உடஞ்சிருச்சு, சீஸ் ஆகி உடஞ்சிருச்சு. இப்போ இந்த வண்டி வந்து ஃபுல்லாக இன்ஜினை இறக்கி தான் வேலை பார்த்தாகணும். கனெக்டிங் ராடுலேருந்து சிலிண்டர் கிட்லேருந்து எல்லாமே புதுசு போட்டு ஹெட்டு வரைக்கும் வேலை பார்த்து ஹெட்டு வால்வும் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த வால்வு ஓப்பன் ஆகிடுச்சு. இது வரைக்கும் நம்ம ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் வேலை பார்த்து ரெடி பண்ணணும் இந்த வண்டியை. இன்ஜின் வேலை வந்துச்சு ஆஃப் கிட் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் கொடுத்தீங்கன்னா அடுத்த நாள் மதியானத்துக்குள்ளே எடுத்துக்கலாம். இல்லை ஃபுல் கிட்டே இறக்கணுன்னா அடுத்த நாள் சாயந்தரமே எடுத்துக்கலாம். அது மாதிரி 2 டேஸ்க்குள்ளே நான் வேலை பார்த்து ஃபுல் இன்ஜினே வேலை பார்த்து கொடுத்துட்ருக்கேன் 2 டேஸ்லேயே. வண்டி அதிகமாக ஓடிட்டுருக்கு அப்படிங்கும்போது ஒரு 2000 கிலோமீட்டர் இல்லைனா 3000 கிலோமீட்டரில் ஆயில் சேஞ்ச் பண்ணி ஜென்ரல் சர்வீஸ் என்கிட்ட வந்துச்சுன்னா இன்ஜின் ஆயிலேருந்து கார்பரேட்டர் க்ளீனிங்லேருந்து ஏர் ஃபில்டர் வரைக்கும் க்ளீன் பண்ணிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு வீலை கழட்டி பிரேக் ஷூ ரஃப் பண்ணி போட்டு க்ரீஸு ஆயில் பேக் பண்ணி டாப் டு பாட்டம் ஃபுல் டைட்டு போல்டு நெட்டு எல்லா ஃபுல் டைட்டையும் செக் பண்ணி அனுப்பி விட்ருவேன். இது ஜென்ரல் செக்கப்பில் பண்ணி கொடுத்துருவேன். நார்மலாகவே ஒரு 2000 கிலோமீட்டர் இல்லை 3000 கிலோமீட்டருக்குள்ளேயே இந்த சர்வீஸ் பார்த்துக்கிட்டா வண்டி நல்லாயிருக்கும். அப்புறம் கிளச்சு பிளேட் வந்து ஒரு 25000 கிலோமீட்டர் 1 டைம்ஸ் வந்து கிளச்சு பிளேட் மாற்றிக்கிட்டிங்கன்னா மைலேஜ் ட்ராப் ஆகாது. எல்லாமே வண்டி பக்காவாக இருக்கும். மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் படிச்சிருக்கேன், பிசிஏ படிச்சிருக்கேன். எனக்கு 2 வீலர் மெக்கானிக்காக இருக்கிறதுல ஆர்வம் இருக்கிறதுனால நான் இந்த கடை வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து நிறைய துறைகளில் பெண்கள் நிறையா சாதித்தாலும் இந்த துறையில் விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் பெண்கள் இருக்காங்க. யாருக்கு வந்து இந்த தொழில் கற்றுக்கணும், மெக்கானிக் லைனில் வரணும்னு ஆசைப்பட்டாலும் என்கிட்ட வந்தால் நான் கண்டிப்பாக தொழில் கற்றுக் கொடுத்து அவங்க கடையை ரன் பண்ணோம். என் ஹஸ்பண்ட் பேர் துரைராஜ். அவங்க வந்து ராலி பஞ்சர் ஓட்டுறது வந்து ராலி ஒர்க்லேருந்து எல்லா வேலையும் பார்க்குறாங்க. நானும் அவரும் சேர்ந்து தான் வேலை பார்த்துட்ருக்கோம். அவருக்கு தனி கடை இருக்குது, எனக்கு தனி கடை இருக்குது. நான் பெங்களூரில் வேலைக்கு கூட்டப்போ 30000 ரூபா கொடுத்தாங்க. அந்த சம்பளத்தை இதிலேயே நான் எக்ஸ்ட்ராவே நான் 10000 ரூபா சம்பாதிக்கிறேன் மாதம். 2 பேரோட சம்பளத்தையும் வச்சு நாங்கள் குடும்பத்தை ரன் பண்ணிகிட்ருக்கோம். கல்யாணம் ஆகி 8 மாதம் தான் ஆகுது. புல்லட்டை பொறுத்த வரைக்கும் நான் லேத்துக்கு திருச்சிக்கு தான் போவேன். காலைல போனேன்னா ஈவினிங் ஆயிரும், 1 டே ஃபுல்லாக ஆயிரும். இதில் இருக்கிற கஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஊதியமும் இருக்கும். பெண்கள் இந்த தொழிலுக்கு வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். வந்தால் நல்லாயிருக்கும். எங்கள் அப்பா தஞ்சாவூரில் வந்து நல்ல ஃபேமஸான மெக்கானிக், புல்லட் மெக்கானிக் லோகநாதன். அப்படின்னாலே எங்கள் அப்பா எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கு அப்புறம் ஆண்வாரிஸ் இல்லை, எங்கள் அக்காவும் நான் மட்டும்தான். அவங்க தொழிலில் வந்து அவங்களுக்கு பின்னால் நான் அவங்க பேரை வந்து நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக அவங்க பேர் நான் நிலைநாட்டுவேன். என்னோடய ஆம்பிஷன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் ஒரு ஷோரூம் ஒன்று ஓப்பன் பண்ணணும். ஒரு வண்டி உள்ளே வந்தது அப்படின்னா அது டாப் டு பாட்டம் A to Z எல்லா வேலையும் பார்த்து வெளில போகிற மாதிரி அது மாதிரி பெருசாக ஒரு ஷோரூம் ஓப்பன் பண்ணணும். 2028க்குள்ளே அந்த ஷோரூமை நான் ஓப்பன் பண்ணிடுவேன். இந்த தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வண்டி வந்து லேடிஸ் வண்டி தான் அதிகமாகிடுச்சு. இப்போ பெண்கள் இந்த இதில் வந்தீங்கன்னா இன்னும் நல்லா பெனிஃபிட் நிறையா இருக்குது. பெண்கள் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ரொம்ப நன்றி அக்கா. உங்கள் அப்பா திரு லோகநாதன், அவங்க பேர் சொல்லும் பிள்ளையாக சூப்பர் புல்லட் டெக்னீஷியனாக நீங்கள் இருக்கீங்க. மறுபடியும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா வந்து ஒரு பெண்ணும் வந்து இந்த மாதிரி புல்லட் டெக்னீஷியனாக வரணும், பைக் எலக்ட்ரிஷியனாக வரணும், அதே மாதிரி பைக் மெக்கானிசம் வந்து நிறைய கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து உங்களை பார்த்து எல்லாருமே கற்றுப்பாங்க.
பெண்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப ஒரு ரோல் மாடலாக இருக்கீங்க. எங்களுக்கு வந்து உங்களை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்களுடைய ஷோரூம் கனவு நிறைவேறவும் மேலும் மேலும் முன்னேறவும் ஸ்பேனர் ஹீரோஸ் சேனல் சார்பாகவும் பிஎன் பை குடும்பத்தார் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. ஸ்பேனர் ஹீரோ சேனலே வந்து அவங்க தமிழ்நாட்டில் இருக்க மெக்கானிக்கலோட திறமையெல்லாம் வெளிப்படுத்திகிட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.